வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இந்த ஸ்வீட் வீட்டில் செஞ்ச ஸ்வீட். இது எப்படின்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் எங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லை கெஸ்ட் வீட்டுக்கோ அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை சூப்பராக நம்மளே செஞ்சிடலாம். இதை கடையில் வாங்க போனால் அவ்வளோ ரேட்டு. இதை பாருங்க, இந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன அழகாக நான் அடுக்கியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன விதமாக அடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக வச்சு நல்லா சூப்பராக அடுக்கி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் இதை அடுக்கி வச்சுட்டேன். இது எப்படி செய்கிறது அப்படின்ற ப்ராசஸ்க்கு போகலாம். நான் இந்த பால் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பொங்கி வந்த உடனே டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வினிகரை சேர்த்துருங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த தண்ணியும் பன்னீரும் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த பன்னீரை நான் வடிகட்டிடுறேன். வடிகட்டிட்டு அந்த பன்னீரை தண்ணி விட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அந்த வினிகர் புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இதை நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு இந்த பன்னீராக செட் பண்ணி வச்சிடுறேன். அப்படியே இதை மூடி வச்சிடுறேன் பாருங்கள். மூடி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அப்படியே மூடி போட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிய வச்சிடுறேன். அதுக்கு மேலே வெயிட் வேறு வச்சு அதை அப்படியே வச்சிடணும். இது பேக்கரியில் போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ரேட். இது பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டேன். 15 நிமிஷம் ஆகிப்போச்சு பாருங்கள். இதை வீட்டிலே சட்டுன்னு பால் இருந்தால் சட்டுன்னு செஞ்சிடலாம். அப்படியே நான் க்யூபாக நான் வெட்டி காட்டுறேன். இதை நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா கூட இதில் நீங்கள் செய்யலாம். நீங்கள் கடையில் வாங்க போகிற பன்னீர் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் அது கலப்படமாக இல்லையானோ நமக்கு தெரியாது. நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எவ்வளோ சாஃப்டான பன்னீர் இருக்குது பாருங்கள். இதில் பன்னீர் பட்டர் மசாலா கூட செய்யலாம். நான் இதில் ஸ்வீட் பண்ண போகிறேன். அதனால் எல்லா பன்னீரையும் நான் நல்லா உடச்சி இதை பாருங்கள், இந்த கையில் அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட எல்லாத்தையும் நல்லா மசிச்சிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சமாக, அதாவது 1.5 ஸ்பூன் தான் இருக்கும், அந்த மைதாவையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் திரட்டிக்கணும். நான் சாண்ட்விச் பண்ணுறதுனால, நான் பன்னீர் சாண்ட்விச் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் நான் இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் உருட்டிட்டு சர்க்கரை, எனக்கு தேவையான அளவு சர்க்கரையை நான் எடுத்துக்கிறேன். அது 2 கப்பு சர்க்கரை. அதுக்கு நான் 4 கப்பு தண்ணி விடுறேன். நான் இன்னும் அடுப்பில் நான் வைக்கல. கொஞ்சம் பால் விட்டு நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பு மேலே தான் இருக்குது, ஆனால் அடுப்பை நான் ஆன் பண்ணலை. கரைஞ்சிட்ட உடனே அடுப்பை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் அந்த நம்ம விட்ட பால் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த அழுக்கெல்லாம் தனியாக எடுத்துடுங்க. இந்த மாதிரி டீ வடிகட்டியில் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். ஒரு சின்ன சீக்ரெட், இது சோப் நட்டை இடித்து அது உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு தண்ணி கொதிக்கும் பொழுது இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த பன்னீரெல்லாம் சேர்க்குறேன். சோப் நட் ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துரும். ஒரே ஒன்று போடுங்க. இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துடுது. நம்ம போட்டது என்ன சைஸு, இப்போ எந்த சைஸுன்னு பாருங்கள். அதாவது 3 மடங்காக பெருசாகிடுது. ஆல்ரெடி இதில் இருக்கிற அந்த தண்ணி சுகர் சிரப்பை கொஞ்சமாக நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஆறிடுது. அதில் இந்த பன்னீரெல்லாம் எடுத்து போட்டுடுறேன். இப்போ இது நல்லா 3 மடங்கு பெருசாகி போச்சு. இப்போ இது பேர் ரசகுல்லா. இது பாருங்கள், இதை அப்படியே வச்சுடுங்க. பால்கோவாவில் கலருக்காக நான் மஞ்சள் பொடி தான் நான் சேர்க்குறேன். அந்த அந்த சிரப் இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை தான் நான் இதில் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பன்னீர் எடுத்து அதில்
மொல்லமாக அப்படியே அதில் இருக்கிற சுகர் சிரப்லாம் வெளியில் வரணும் இல்லையா, மொல்லமாக அழுத்திட்டு அது நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக அந்த ஹோல்ஸாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பால்கோவா வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பன்னீர் துண்டங்களை இப்படி செட் பண்ணி வச்சிடணும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் செட் பண்ணி வச்சுடுறேன். இதுக்கு மேலே சில்வர் பேப்பரை நான் வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் வைங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த பேக்கரி ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது அந்த குறுக்க ஒரு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீ பேக்கரிக்கே போய் வாங்க வேணாம், வீட்டிலே சட்டுன்னு செஞ்சிடலாம். சும்மா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே செரி ஃப்ரூட், இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இந்த வீடியோவுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பேக்கரியில் இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு. சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுது. இப்போது பாதுஷா சும்மா லேயராக எப்படி வருதுன்னு பாருங்கள். ஜூஸியாக. இந்த பேக்கரியில் நம்ம பேக்கரிக்கே போவானாம், வீட்லேயே இதெல்லாம் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பொறுமை இருக்கணும், பொறுமை இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். இதுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா ஒரு 2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். இது உள்ளே ஒட்டின்னு இருக்க மைதாலாம் நான் எல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு முதல்ல இதை ஜெலிச்சிக்கணும். உப்பு போட்டு நான் ஜெலிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். ஒரு கிண்ணத்தில் இது பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு தான் நான் சேர்க்குறேன். சர்க்கரை 1 ஸ்பூன். அப்புறமா நெய் ஒரு அரை கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டால்டா வேணும்னாலுமே டால்டா எடுத்துக்கலாம். பேக்கரியிலலாம் டால்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீடுன்றதுனால நெய் போட்டு நல்லா தேய்க்க இந்த மாதிரி வந்துடும். நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி வந்துடும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி பதத்துக்கு அந்த ஐஸ்கிரீம் மாதிரி வரும். இப்போது நம்ம ஜெலிச்சு வச்சுருக்கிற மைதாவை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ரவுண்டாக அப்படியே அந்த ஐஸ்கிரீம் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்தையும் கோட்டாகணும். நான் இந்த வீடியோவை ஸ்பீட் வச்சு காட்டுறேன், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. மொல்லமாக அப்படி செய்யுங்க. இதை பாருங்க, இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி வரணும், அப்படி உடச்சா உடையணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி கொஞ்சமாக விட்டு, ஒரு அரை கப் தண்ணி தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக விட்டு பிசையணும். அதாவது இந்த விரல் நுனியில் தான் பிசையணும். நல்லா அழுத்தி அப்படிலாம் பிசையவே கூடாது. இந்த விரல் நுனியில் அப்படி சாஃப்டாக அந்த ஸ்மூத்தாக அப்படியே பிசைஞ்சு கொடுங்க. அந்த பாருங்க, இந்த மாதிரி பிசைய நம்ம கையில் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் வந்துடும். நம்ம கை க்ளீனாகிடுது பாருங்க. அந்த 5 விரலில் தான் நான் பிசைகிறேன். பாருங்க, கையில் இருக்கிறது எல்லாமே வந்துடுது பாருங்க. அந்த கிண்ணத்துலேயும் ஒட்டின்னு இருக்கிறது எல்லாம் வந்துடுது. நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு விடுங்க. 10 நிமிஷம் கழித்து இவங்க எல்லாமே இந்த மைதா இதெல்லாம் சாஃப்ட்னஸ், இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்துடும். இப்போது அந்த மைதா பிச்சு எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் அப்படி உருட்டிட்டு, அப்புறம் கொஞ்சமாக நம்ம எந்த ஷேப்பில் நம்ம மைதா எந்த அளவில் நம்ம உருட்டுறோமோ அந்த அளவுக்கு மாவை இப்படி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது பாதுஷா திரட்ட போகிறேன். இந்த உள்ளங்கையில் வச்சு அப்படி சுட்டும்போது அது நடுவில் பாருங்கள், அந்த பள்ளம் மாதிரி வருது. அதில் கட்டை விரலை வச்சு ஒரு அமுத்தணும். அடுத்தது நான் உங்களுக்கு நல்லா சொல்லி காட்டுறேன். இந்த பாருங்கள், வீடியோவில் கிளியராக எப்படி சுருட்டணும் பாருங்கள். இந்த மாதிரி அது பண்ணி அது நடுவில் பாருங்கள், அதில் கட்டை வரல. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் நான் திரட்டி வச்சிடறேன். ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அடுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஹையில் வச்சு நல்லா காய வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாதுஷாவை எடுத்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து அதில் விட்டுடணும். எல்லா பாதுஷாவையும் இதே மாதிரியே பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே அது நல்லா வெந்து மேலே எழும்பி வந்துடும். எல்லாமே மேலுக்கு வந்துடுது பாருங்கள், எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணால் அகைன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த மீடியமில் வச்சு பொரிச்சிடுங்க. எல்லாம் ஒரே மாதிரி கலரில் கரெக்டாக வந்துடும். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுது.
இப்போ நீங்கள் திருப்பி போடுங்க. ஒரு வடை கம்பி வச்சு ஈஸியாக அப்படி திருப்பி போட்டுடலாம். இப்போ ஸ்வீட் வேணும்னா நீங்கள் பேக்கரிக்கே போக தேவையில்லை. வீட்லேயே சட்டுன்னு இதை கடகடன்னு நம்ம செஞ்சிடலாம். இந்த தீபாவளி பொங்கல் அந்த டைமில் இல்லைன்னா கூட சாதா டைம்லேயே நம்மளே வீட்டில் ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். அதாவது தீபாவளி டைமில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுது. ஏன்னா வெந்து மேலே எழும்பி வந்த உடனே வெந்துடுது நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். நல்லா சூடாக இருக்குது. இன்னும் நான் சக்கரை பாகு ரெடி பண்ணலை. இப்போவே நான் எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூடாக இருக்கும் பொழுது இது பாருங்க, நல்லா கை ரொம்ப சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இதை பாருங்கள், லேயராக நல்லா வந்திருக்கா. இன்னும் நான் சக்கரை பாகை ரெடி பண்ணலை. நல்லா சாஃப்டான லேயர் பாதுஷா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போது சக்கரை பாகு ரெடி பண்ணலாம். இதுக்கு 1.5 கப் நான் சர்க்கரையை நான் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி ஒரு 2 கப்புக்கு விடுங்க. விட்டுட்டு நல்லா அந்த சர்க்கரை சிரப் கரையட்டும். கொஞ்சமாக பால் விடுங்க. பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணுங்க. இந்த சர்க்கரையில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அப்படியே மேலே வருது பாருங்கள். ஏன்னா நம்ம சர்க்கரை லிமிட்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். சாரி, நான் தண்ணி ஜாஸ்தியாக சொல்லிட்டேன், அப்படி விட்டுறாதீங்க. 1.5 கப் சர்க்கரை போட்டிருக்கோம். அதுக்கு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாலுமே போதும். இப்போ அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதுக்கு அது ஒத்த கம்பி பதம் வரணும், அது வரையும் இருக்கட்டும். இப்போ நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டேன், ஏலக்காய் சேர்க்குறேன். ரோஸ் எசன்ஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். ஏலக்காய் மட்டும் சேர்த்தாலுமே போதும். ஒத்த கம்பி பதம் இன்னும் வரலை. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும். எனக்கு அப்போ தான் எங்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. இப்போது ஒத்த கம்பி பதம் வந்துடுதான்னு காட்டுறேன் உங்களுக்கு. வந்துடுது. அது கிளியராக தெரியுதான்னு தெரியல. தெரியுது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொரிச்சு வச்சுருக்கிற பாதுஷாலாம் இதில் போட்டு ஒரு அப்படி பரட்டி விடணும். பரட்டிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ எல்லாத்துலேயும் கூட்டாயிடுது. இப்போ எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சிடுறேன். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஜீராவோடு அப்படியே ஒட்டிக்கும். அப்படி எடுக்கும் பொழுது உடஞ்சிடும். இதுதான் பக்குவமான விதத்தில் பாதுஷா ரெடி பண்ணிட்டேன். இப்போ பிச்சு காட்டுறேன். இது மேலே இருக்கிற அந்த கலர், அந்த தேங்காய் திருவல் தான் வச்சுருக்கேன். என்ன இப்படி கலராக இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது எல்லாம் நேச்சுரல் கலர். இந்த சங்குப்பூ, அப்புறமா கீரை, அந்த பிங்க் கலர் பிங்க் கலர் கோஸ் இருக்குது பாருங்கள், அது அந்த இதில் தான் நான் அந்த தேங்காய் திருவல்ல நான் இதில் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் போட்டு காய வச்சு ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். சூப்பராக வந்துடுது. இப்போ அடுத்த ஸ்வீட் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பேர் சென்னபோதா. இது ஒரிசாலலாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இது இந்த பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இது ரொம்ப நல்லா சூப்பராக விற்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். மில்க் ஸ்வீட் தான் இது. இதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை அடுப்பில் வச்சுருக்கிறேன். நல்லா பொங்கி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு வினிகரை சேர்த்து பாலை திரிக்கணும். வினிகர் இல்லாதவங்க லெமன் கூட நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். பொங்கிடுது பால். இந்த டைமில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வினிகரை அப்படி சேர்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்வீட். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பதத்தில் அந்த பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வடிகட்டிக்கிறேன். இந்த பன்னீர் வடிகட்டிட்ட அந்த வாட்டர் இருக்குது பாருங்கள், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த். அது
நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க. அடுத்த தடவை பன்னீர் திரிக்கணும் அப்படின்றவங்க கொஞ்சமாக எடுத்து அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து சூப் அது பண்ணலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது இது இந்த தண்ணியை சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குது இதில். இப்போ இதை பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிடுறேன். ஏன்னா வினிகரில் புளிப்பு அந்த டேஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த தண்ணி போட்டோம். அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கப்போ இல்லை நான் இந்த பேப்பர் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் அளந்துக்கிறேன். ஏன்னா சர்க்கரைலாம் அளந்துட்டு இது எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஈக்குவலான இது சர்க்கரை தான் போடணும். அதுக்கு தகுந்த சர்க்கரை தான் நான் போட போகிறேன். அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் வந்து எப்பவுமே ரொம்ப நம்ம சாப்பிட திகட்டெல்லாம் கூடாது. ஒரு கப்பு அளந்துட்டேன். இது 2வது கப்பு நான் இப்போ அளக்கிறேன். இப்போ 3வது கப்பு. இந்த ஸ்வீட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பாருங்க, இப்போது அதுக்கு தேவையான எத்தனை கப்பு நான் அளந்தனோ அதுக்கு தேவையான ரவை வந்து கரெக்டாக நான் அளந்து தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். 5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ரவை, ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். நான் எந்த கப்பில் அளந்தனோ அந்த கப்பில் தான் நான் வந்து சர்க்கரையை நான் போடுறேன். ஃபஸ்ட்டு 1 கப்பு, இப்போ 2 கப் சர்க்கரையும் சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து நெய் வந்து 1 ஸ்பூன். இது எல்லாமே பிசைஞ்சு கொடுக்குறேன். அந்த நெய் இந்த சர்க்கரையோடு எல்லாமே பிசைஞ்சு வரணும். அந்த வாட்டரில் தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இன்னும் நீங்கள் இன்னும் திக்காக கூட நீங்கள் பண்ணலாம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு உடனே அந்த கண்டெய்னரில் போட்டு அடுப்பில் வச்சிடணும். ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் இந்த மந்தார இலை நான் இதில் சேர்க்குறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வரதுக்காக இந்த மந்தார இலையை நான் சேர்த்துட்டு அதில் இந்த பேட்டரி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கேஸ் தந்தூரி இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து கேக் பேக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இந்த பேட்டரி குக்கர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இது அவன் இல்லாதவங்க இதை ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாதா இந்த கடாயில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து வேவத்துக்கு 45 மினிட்ஸ் ஆகும். இது வெந்துடுச்சான்னு நான் குத்தியும் பார்த்துட்டேன். நல்லா வெந்துடுது. இப்போ நான் இதை எடுத்துட்டு அந்த இலையெல்லாம் பாருங்கள், நல்லா பேப்பர் மாதிரி ஆகிடுது. அப்படியே க்ரஷ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ இதை கவுத்து இந்த இலையெல்லாம் எடுக்கிறேன். இது வந்து தீஞ்சு போகுது, இப்படி கலர் வந்துக்குதுன்னு பார்க்காதீங்க. இது இந்த மாதிரி கலரில் தான் அது பேக் ஆகும்போது வரும். ஆனால் சூப்பராக இருக்கும். இது ஸ்ட்ரக்சரே இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பரான ஜூஸியான சென்னை போதா ரெடி ஆகிடுது பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது. இதை நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பரான சென்னை போதா ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்த ஸ்வீட். இது வந்து மைதா பிஸ்கெட்டுன்னுவாங்க, கலகலா அப்படின்னு சொல்லுவாங்க, சக்கர்பாறை அப்படின்னு அந்த பேர்லேயும் சொல்லுவாங்க. இதுக்கு சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். அந்த கப்பில் தான் நான் அளந்துருக்கிறேன் சர்க்கரையை. சர்க்கரை 1 கப், தண்ணி வந்து 1/2 கப், அதுக்கேற்ற மாதிரி நெய் இல்லைன்னா டால்டா அதை உருக்கி அந்த 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு உப்பு அப்புறம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா அந்த சர்க்கரை கலந்துக்கிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு மைதாவை இதில் சேர்த்துடணும். எல்லாம் அளவோடு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மைதாவும் 1 கப் தான் நான் சேர்த்து இந்த மாவோடு எல்லாம் கலந்து வரட்டும். இந்த அளவுக்கு வந்துடுது. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். 15 நிமிஷம் பொறுத்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ இதை எடுத்து நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி கொஞ்சம் கனமாகவே திரட்டிக்கோங்க. மெல்லிசாலாம் திரட்டாதீங்க. நல்லா கனமாகவே திரட்டிக்கணும். திரட்டிட்டு அப்படியே க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் திரட்டிட்டேன். இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் போதும். ஏன்னா நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும்பொழுது நல்லா உப்பி வந்துடும். இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிக்கிறோம் இது எல்லாத்தையும். இப்போ எல்லா இடத்துலையும் நான் கோடு போட்டேன் பாருங்கள். இப்போ குறுக்க அதுக்கு ஒரு கோடு நான் போடுறேன். இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம். இந்த கத்தியில் இப்படி எடுக்கிறேன் பாருங்கள், எல்லாமே ஈஸியாக இப்படி வந்துடும். நான் ஏற்கனவே அடுப்பில் நான் எண்ணெயை காய வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் ஒட்டின்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பிரித்தாலே சட்டுன்னு பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் எண்ணெயில் போடும்போது அதெல்லாம் தனித்தனியாக வந்துடும். எண்ணெய் காஞ்சிடுது. எண்ணெய் காஞ்சிடுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு நான் போட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுது. அடுப்பை மீடியமில் தான் வச்சு இதை பொரிக்கணும். அதை எடுத்து போடுறேன் பாருங்கள். இது எதுவுமே ஒட்டாது. நம்ம போட்டுட்டு அப்படி அப்படி தனித்தனியாக நம்ம பிரித்து விட்டாலுமே அது பிரிஞ்சிடும். அது வேக வேக பிரிஞ்சிடும், தனித்தனியாக ஆகிடும். அப்பப்போ அப்படி இப்படி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே கலராக நல்லா ஃபைன் கலரில் வரும். நல்லா பிஸ்கெட் கலரில் அப்படி வந்துடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா வெந்துடுது பாருங்கள். நல்லா கலரும் நல்லா வந்துடுது. இப்போ நான் இதை எடுத்துட்டு அடுத்த பேட்சும் நான் இதில் போட போகிறேன். நல்லா உப்பி வந்துடுது பாருங்கள். இதெல்லாம் நம்ம அம்மாலாம் இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டது தான். இப்போ என்ன பண்ணுறோன்னாலும் இப்போ என்ன பண்ணுறோன்னா தடுக்க விழுந்தாலுமே அந்த பேக்கரி பக்கம் ஓடிடுறோம். இதெல்லாம் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்கள். இதை நீங்கள் கோதுமையில் கூட நீங்கள் செய்யலாம். ஐயோ மைதா அன்ஹெல்தி அப்படின்னு நினைக்கிறவங்க கோதுமையில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை அப்படியே போடுறவங்க பொடி பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பவுடரியாக கூட போட்டு அப்படி கலந்துக்கலாம். சூப்பரான சக்கர்பாறை ரெடி ஆகிடுது. நான் சொல்லியிருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துடுது பாருங்கள். தேங்க்யூ.